KL 3 digit chart 30 5 25. இந்த சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபாலோயிங் நம்பர் தான் எடுக்க போகிறோம். அதனால் டேட்டு முன்ன பின்ன கொடுப்பேன். சார்ட்டில் நான்லாம் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும். அதுதான் மெயினான கான்செப்ட்டு. ஓகேங்களா? ஓகே. KL 3 டிஜிட்டால் 30 5 டேட்டு நான் என்ன வேணால் கொடுக்கலாம். நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபாலோயிங் நம்பர் தான் எடுக்க போகிறோம். அது புரிஞ்சுக்கோங்க. டிஸ்க்ளைமர், தி சேனல் இஸ் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ், நோ பெட்டிங், நோ கம்பிங், ஒன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ். இன்றைக்கி 28ஆம் வந்த ரிசல்ட் என்ன? ஸோ 266 266. இது ஒன்றுமே கிடையாது. அதோட டோட்டல் மட்டும் பாருங்கள் 14. ஸோ நம்ம மெயினாக அந்த மந்த் ஃபாலோவிங் நம்பர்னு என்ன கொடுத்துருக்கோம்? நான் திரும்ப சொன்னது மெயினான என்னோடய டார்கெட் வந்து இந்த இடத்துல 1 2. ஸோ நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த 1 2 பார்த்து வச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு முக்கியமான நம்பர்னால் நெக்ஸ்ட்டு குரூப் நம்பர் எடுத்துக்கோங்க. குரூப் நம்பர்னால் என்னென்னு தெரியும், ஆல்ரெடி சார்ட் வச்சுக்கிறவங்களுக்குலாம். 0 குரூப் போனால் 0 குரூப் ஃபாலோ பண்ணுங்கள். 0 குரூப்பில் 0 10 20ன்னு 3 டோட்டல் இருக்கும். ஒன்றுனா 1 14, 1ஆவது குரூப்பில் 1 11 21, 2ல் 2 12 22. சரிங்க. அது போக நம்ம 4ல் பார்த்தீங்கன்னா நமக்கு 622 வந்துருச்சு. இது என்ன டோட்டலு? 134ங்கிறது 8 வந்துருச்சு. அதாவது 266ங்கிறது 14. 266. ஸோ இங்கே பாருங்கள், 14ல் நமக்கு 2 நம்பர் வந்துருச்சு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 14ல் 2 வந்துருச்சு. அப்போ நெக்ஸ்ட் என்ன போகணும்? போன மந்த் 4 போயிருக்கா காய்ஸ்? அதனால் இந்த மந்த்து 4 போகிறது கொஞ்சம் டவுட்டு தான். நான் 4 போகணும்னு சொல்லியிருந்தேன். சரி, இருந்தாலும் பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த இந்த மந்த் வரணும் 4, இல்லைனா அடுத்த மாதம். ஏன்னா நான் 4 கரெக்டாக பார்க்கல. போன மந்த் கலர் வந்து ஏப்ரலுக்கு நம்ம கொடுத்துருக்க கலர் ப்ளூவில் போன மந்த் போயிருக்கு 4வது டோட்டலில். ஸோ அதனால் அதே நம்பர் ரிப்பீட் வரலாம். ஸோ இதை விட்டாலும் நமக்கு வாய்ப்பு இல்லைன்னா இது அடுத்த மாதம் கூட பார்த்து வச்சுங்க. எது இந்த மாதம் பார்த்துங்க. இருந்தாலும் இதை ட்ரை விட்டுறாதீங்க. 1 2 இது டெஃபினட்டாக வந்து தீரும். நான் 4-5 மாதம் ஆச்சு வந்து டெஃபினட்டாக போகும். இதில் பாருங்கள், ஒவ்வொரு குரூப்லேருந்து இப்படி ஒவ்வொன்றா கம்ப்ளீட் பண்ணுது. 0 குரூப்பில் 4 10 ஒரு 20. 1ஆவது குரூப்பில் 1 11 21ல் 21 போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு 11 போகலாம். அதுமாதிரி 2ல் போனால் 2ல் 12 2 டைம் 3. நெக்ஸ்ட்டு 2 போகலாம். 2 ரொம்ப நாள் ஆச்சு. நெக்ஸ்ட்டு 3ல் 3 13. நெக்ஸ்ட் 23. 4ல் 14 போயிடுச்சு. இன்னொரு 14 போகலாம். 5ல் 5 15 25. 2 15, இன்னொரு 5 போக வாய்ப்பு இருக்குது. ஸோ 5ல் கூட வாய்ப்பு இருக்குது காய்ஸ். ஏன்னா 2 15 போயிடுச்சு. ஏன் இன்னொரு 5 போகக்கூடாது? அது இந்த அடித்த நம்பரே இதே போகலாம், இல்லை மேலே கீழே. இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. நான் இப்போ சொல்கிறேன், இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 6வது குரூப்பில் 6 16 26. 6 16 7ல் 2 7 வந்துச்சு. 2 17 வந்துச்சு. 8ல் 2 8, இன்னொரு 18 போகலாம். இன்னும் 9 ஒரு நம்பர் கூட இறங்கலை. டெஃபினட்டாக 9 போகும். நாளைக்கு 9 கூட டார்கெட் பண்ணலாம். ஏன்னா 8ல் 2 நம்பர் அடிச்சிருச்சு. 10ல் பாருங்கள் 1 2 3 4. ஸோ டபுள்ஸ் போனால் இங்கே போகணும். இல்லை இந்த நம்பரை அடித்த நம்பர் ரிப்பீட் வரலாம். இதெல்லாம் சார்ட் வச்சுருக்குன்னு ட்ரை பண்ணுங்க. இல்லைன்னா இன்றைக்கி என்ன நம்பர் வருது, அது எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். 266 14ல் இருக்குது. 14 இங்கே இருக்குது. 266னா 2 + 6 மறுபடியும் 6 கூட்டினீங்கன்னா 14. அதுதான் இந்த 14 சொல்கிறேன். புதுசாக பாருங்கள், புரியல. இங்கே பாருங்கள், இதுதான் இந்த சார்ட்டோட கான்செப்ட்டு. இந்த 14ல் இந்த நம்பர் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். அதுக்கு மேலே கீழே லெஃப்ட் ரைட் இருக்கிற நம்பரை ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஆல் போர்டு ஏபிசியில். இல்லைன்னா அப்படி உங்களுக்கு வர்ற மிஸ் ஆகிடுச்சுன்னா முந்தா நாள் நம்பர் வந்துச்சுல, அதை வந்து இன்றைக்கி ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா எல்லா நம்பரும் ஜிக்ஸாக்காக இருக்குது. இப்படி பார்த்தாலும் 0 to 9 தான் நம்பர் போகுது. அது சார்ட்டில் எல்லாம் மேட்சாக இது இருக்குது. அதனால் ஆனால் இந்த பேட்டர்ன் ட்ரை பண்ணுங்கள், இல்லை இதில் ட்ரை பண்ணுங்கள். அப்போ என்னோடய 134ங்கிறது 8. 8ல் எங்கே இருக்குது 8ன்னு பார்த்து இதுக்கு மேலே கீழே லெஃப்ட் ரைட் என்ன இருக்குது, இதை நீங்கள் நாளைக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. இதை வச்சு நீங்கள் இப்படியும் எடுக்கலாம். அதனால அந்த சார்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ சார்ட் வேணுங்கிற மட்டும் வாட்ஸ்அப் வாங்க. சார்ட்டு பே பண்ணி தான் ஆகணும். சார்ட்டோட போய் 1000 rupees விரும்புகிறவங்க சார்ட்டை பே பண்ணுவீங்க. 1000 ரூபாய் பண்ணி சார்ட் வாங்கிக்கோங்க. சார்ட்டை பொறுத்து நம்ம ஃபாலோயிங் நம்பர் தான் எடுக்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நிறைய மெத்தட் சொல்லியாச்சு சார்ட்டை பற்றி. விரும்புகிறவங்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கமெண்டில் இருக்குது, இது வந்து ஜாயின் பண்ணிங்க. இல்லை ஃபாலோயிங் நம்பர் வேணுங்கிறவங்க நான் இங்கே சொல்கிற நம்பர் தான் எடுத்து கொடுக்க போகிறேன் ஃபாலோயிங் நம்பராக. இந்த டோட்டல் சொல்கிறேன்ல முக்கியமான, அது ஒரு 3 மாதம் ஃபாலோ பண்ணணும்.
அதுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் ஜாயின் இருக்கும், அது ஜாயின் பண்ணுறதும் ஜாயின் பண்ணி சார்ட் ஃபாலோ நம்பர் வாங்கிக்கணும். ஓகே, தேங்க்யூ, பாய்.